வாங்க, இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம். எங்க தெரியுமா? சோழர்களோட உலகத்துக்குள்ள. அவங்களோட கலை, அவங்களோட இன்ஜினியரிங், அடங்கப்பா! முக்கியமா அவங்களோட 2 பிரம்மாண்டமான படைப்புகள வச்சு அவங்க திறமை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம எடுத்துக்க போறது தஞ்சை பெரிய கோயில். ஆனா சும்மா கோயில பத்தி பேச போறது இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற டாப் இன்ஜினியர்ஸ் கூட தலைய பிச்சுக்கிற அளவுக்கு ஒரு புதிர். அது என்ன தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின 216 அடி உயரம் கோபுரத்தோட நிழல் கரெக்டா நண்பகல்ல தரையில விழாதாம். என்ன சொல்றீங்க? நம்ப முடியல தானே? ஆனா அதுதான் உண்மை. அது எப்படி சாத்தியம்? வாங்க இந்த மர்மத்தை உடைக்கலாம். சுமார் 216 அடி உயரம். அதாவது ஒரு 20 மாடி கெட்டடம் அளவுக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற மாதிரி கிரேன்களோ பெரிய மெஷின்களோ எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல மனுஷங்க எப்படி இவ்ளோ உயரமான ஒரு கோபுரத்தை கட்டியிருப்பாங்க? நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்கு. அதோட உயரம்தான் ஆச்சரியம்னா, இது அதுவிட பெரிய ஆச்சரியம். இதுக்காக பயன்படுத்தினது மொத்தம் 1,30,000 டன் கிரானைட். சரி, கிரானைட் மலையிலிருந்து வெட்டி எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா தஞ்சாவூர் பக்கத்துல எந்த கிரானைட் மலையுமே இல்லையே. சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இவ்வளவு கற்களை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இது சும்மா கல்ல தூக்கிட்டு வர விஷயம் இல்ல. இது ஒரு மெகா லாஜிஸ்டிக்ஸ் பிளான். இன்னும் ஒரு படி மேல போவோம். அந்த 216 அடி உயர கோபுரத்தோட உச்சிக்கு வாங்க. அங்க ஒரே ஒரு கல்ல வச்சிருக்காங்க. ஒரே கல். அதோட எடை எவ்ளோ தெரியுமா? 80 டன். கிட்டத்தட்ட 10 யானைகளோட எடைக்கு சமம். அவ்ளோ பெரிய, அவ்ளோ கனமான ஒரு கல்ல அந்த உயரத்துக்கு எப்படி ஏத்துனாங்க? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சரி, இவ்ளோ பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த செஞ்சவங்க யாரு? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, இந்த அற்புதத்தை படைச்ச அந்த மாபெரும் கலைஞர்களை பத்தி பார்க்கலாம். அவங்கதான் சோழர்கள். சோழர்கள்னு சொன்னாலே நமக்கு போர், வெற்றி, பெரிய சாம்ராஜ்யம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவங்க அதையும் தாண்டி ஒரு பொற்காலத்தையே உருவாக்கினவங்க. கலை, கட்டிடக்கலை, கலாச்சாரம்னு எல்லாத்துலயும் அவங்க தொட்டதெல்லாம் தங்கம்தான். இந்த பெரிய கோயில் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம்தான். சோழர்களுக்கு கோயிலுங்கிறது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது. அதுதான் அவங்க ஊரோட ஹார்ட், சமுதாயத்தோட மையம். பொருளாதாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன் கலை நிகழ்ச்சிகள் கூட எல்லாமே கோயில மையமா வச்சுதான் நடந்திருக்கு. சரி, ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய பிரம்மாண்டமான கல்ல கொண்டு கட்டடம் கட்டினாங்க. இன்னொரு பக்கம் அவங்க கைவண்ணத்துல உருவான வெண்கலச் சிற்பங்களை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. வாங்க, அந்த உலோகத்துக்கு உயிர் கொடுத்த வித்தைய பத்தி பார்க்கலாம். சோழர் கால வெண்கலச் சிற்பங்கள்ல ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்குன்னா அது கண்டிப்பா இந்த நடராஜர் சிலைதான். ஒரு கையில உடுக்கை, படைப்பு. இன்னொரு கையில தீ, அழிவு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒட்டுமொட்ட பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் தன் நடனத்துல காட்டுற ஒரு அற்புதம். இவ்ளோ தத்ரூபமா சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் ஆகாம எப்படி அவங்களால இந்த மாதிரி சிலைகளை செய்ய முடிஞ்சது? அதுக்கு காரணம் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். அதுக்கு பேரு லாஸ்ட் மேக்ஸ் மெத்தட், அதாவது தொலைந்து போகும் மெழுகுமுறை. பேர் கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல? அது ஒண்ணும் இல்ல. முதல்ல தேன் மெழுகுல என்ன சிலை வேணுமோ அத அப்படியே தத்ரூபமா செஞ்சிடுவாங்க. அப்புறம் அது மேல களிமண்ண பூசி காய வைப்பாங்க. இப்போ அத சூடு பண்ணினா உள்ள இருக்கிற மெழுகு உருகி வெளியே வந்துடும். இப்போ உள்ள ஹாலியிட இருக்குமா, அதுல உருகின வெண்கலத்தை ஊத்திடுவாங்க. நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே இருக்கிற களிமண்ணை உடைச்சா உள்ளே இருந்து பளபளன்னு சிலை வெளியே வரும். இந்த டெக்னிக்னால தான் ஒவ்வொரு சிலையும் ஒரு தனி படைப்பா அவ்ளோ அழகா உருவாகியிருக்கு. சரி, இப்போ நாம ஆரம்பத்துல சில கேள்விகளை கேட்டோம் இல்லையா? அந்த நிழல் விழாத கோபுரம், அந்த 80 டன் கல். இப்போ அந்த மர்மங்களை ஒவ்வொன்னா அழுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த 2 மாஸ்டர் பீஸ்களுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் ஜீனியஸ பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அந்த நிழல் மர்மத்துக்கு வருவோம். அது ஒன்னும் மேஜிக் இல்ல. பியோர் மேத்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியாமெட்ரி. அதாவது தஞ்சாவூர் அமைஞ்சிருக்கிற அட்சரேகைக்கு ஏத்த மாதிரி சூரியனோட பாதை எப்படி இருக்கும்னு துல்லியமா கணக்கு போட்டு கோபுரத்தோட சரிவை அமைச்சிருக்காங்க. அதனாலதான் உச்சி வெயில்ல அதோட நிழல் கோபுரத்து மேலேயே விழுந்துருது, தரையில விழுறதில்ல. என்ன ஒரு அபாரமான கணக்கீடு இல்லையா? 1000 வருஷமா எத்தனை புயல், மழை, பூகம்பம் வந்திருக்கும். ஆனா இந்த கோவில் இன்னும் அப்படியே நிக்குது. எப்படி? அதுதான் சோழர்களோட எர்த்குவேக் ப்ரூஃப் டெக்னாலஜி. அந்த பிரமிட் ஷேப், கற்களை ஒன்னோடொன்னு மோட்டார் இல்லாம இன்டர்லாக் பண்ணுனது, அஸ்திவாரத்துல மணல், சரளை கற்களை போட்டதுன்னு எல்லாமே ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு கோவிலை இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் மலையையே நகர்த்துற மாதிரி பிரம்மாண்டமான கிரானைட் கோயில், இன்னொரு பக்கம் கையில வச்சு கொஞ்சற மாதிரி நுணுக்கமான ஒரு வெண்கலச் சிலை.
ரெண்டுமே சோழர்களோடதுதான். இதுலேருந்து என்ன தெரியுது? பிரம்மாண்டமா செய்யணும்னாலும் சரி, நுணுக்கமா செய்யணும்னாலும் சரி, சோழர்கள் ரெண்டுத்துலயும் கிங்ஸ். சரி, இதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடி நடந்த கதை. பழம்பெருமை பேசிட்டு போயிடலாமா? இல்ல, இந்த 1000 வருஷ பழமையான விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க அத பத்தி பாப்போம். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு கேஸ் ஸ்டடிய படிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? சஸ்டெய்னபிள், அதாவது இயற்கையோட ஒன்றி நீடிச்சு நிக்கிற மாதிரி கட்டிடங்களை கட்டுறதுக்கு அதிலிருந்து தான் ஐடியா எடுக்கிறாங்க. அப்போ சோழர்கள் கிட்ட இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன? 1, இயற்கைக்கு எதிரா போகாதீங்க, அதோட சேர்ந்து பயணிங்க. 2, கணக்குல துல்லியமா இருங்க. 3, உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சே சிறப்பா ஒரு விஷயத்த செய்யுங்க. 4, செய்யறது வேலையா இருந்தாலும் அதுல ஒரு அழகியல் இருக்கணும். இதுதான் அவங்க நமக்கு விட்டுட்டு போன பாடம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. 1000 வருஷம் முன்னாடி கட்டின ஒரு கட்டிடம் இன்னைக்கு நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அப்போ நாம நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக விட்டுட்டு போக போறது என்ன? நாம கற்ற விஷயங்கள் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு என்ன சொல்லும்? யோசிச்சு பாருங்க. இந்த பண்டைய ஞானம் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ரொம்ப பெருசு இல்லையா?